தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். வணக்கம், நான் சந்திரகலாயப்பன். இன்றைய தலைப்புச் செய்திகள்: இரண்டாம் கட்ட அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசிக்கு மே 26 வரை விண்ணப்பிக்கலாம். ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து இளையோருக்கான 150 ரிங்கிட் இணைய பணப்பை தொகையை மீட்கலாம். கோவிட்-19 வைரஸ் தொற்றால் இன்று மேலும் 45 பேர் உயிரிழந்தனர். நாட்டில் இதுவரை 1947 பேர் அந்த கொள்ளை நோய்க்கு பலியாகியுள்ளனர். புதிதாக 4446 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நௌரிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். இன்று ஸ்லாங்கூரில் மட்டும் 1650 பேருக்கு கோவிட்-19 வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அதற்கடுத்த நிலையில் சரவாக்கில் 433 பேரும், ஜொஹூரில் 391 பேரும் பாதிக்கப்பட்டனர். 4443 பேர் உள்நாட்டில் தொற்றால் பாதிக்கப்பட்ட வேளை 3003 வெளிநாடுகளிலிருந்து தொற்றுடன் தாயகம் திரும்பியவர்கள். இவ்வேளையில் 2784 பேர் இன்று அத்தொற்றிலிருந்து மீண்டனர். 522 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள வேளை 273 பேருக்கு மூச்சு கருவி உதவி தேவைப்படுகிறது. இரண்டாம் கட்ட அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசிக்கான விண்ணப்பம் இம்மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை திறக்கப்படும். கிள்ளான் பள்ளத்தாக்கு, ஜொஹோர், சரவா, பினாங்கு ஆகியவற்றில் உள்ள மக்களுக்கு திறக்கப்படும் அந்த விண்ணப்பத்தில் 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். முதியோரை தொற்றிலிருந்து பாதுகாக்கும் அதேவேளை இரண்டாம் கட்ட தடுப்பூசி திட்டத்தை துரிதப்படுத்தவும் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாக தேசிய கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்ட ஒருங்கிணைப்பு அமைச்சர் கைரி ஜமாலுடன் கூறினார். மே 26ஆம் தேதி வரை வழங்கப்பட்டிருக்கும் காலத்துக்குள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டிய முதியவர்கள் மையத்துக்கு வர தவறினால் அந்த வாய்ப்பு 60 வயதுக்கு கீழ்ப்பட்ட பொதுமக்களுக்கு வழங்கப்படும். முதற்கட்ட அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசி திட்டத்தில் பதிந்து கொண்டிருந்தும் இன்னும் தடுப்பூசி பெறாத தரப்பினர் இம்முறை தடுப்பூசிக்கான சந்திப்பை பெறுவர். அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசிக்கான அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்திலும் சமூக அரசாங்க கிளினிக்குகளிலும் மக்கள் அதற்கு பதிந்து கொள்ளலாம். மெய்நிகர் வாயிலாக நடைபெற்ற தேசிய கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்டம் மீதான செய்தியாளர் கூட்டத்தில் கைரி இவ்விவரங்களை வெளியிட்டார். இதனிடையே 14 முதல் 33 வார கர்ப்பிணிகளுக்கு ஃபைசர் பயோன்டெக் தடுப்பூசியை வழங்குவது ஏற்புடையது என அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்தார். தற்போதைய சூழலில் நடப்பிலுள்ள சினோவேக், அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசிகள் கர்ப்பிணிகளுக்கு பரிந்துரைக்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்ட குழுவினர் சுகாதார அமைச்சுடன் இணைந்து சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு ஃபைசர் பயோன்டெக் தடுப்பூசி செலுத்தப்படுவதை உறுதி செய்வர். அதே சமயம் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கான தேதியை ஒத்திவைத்து பிரசவத்துக்கு பின் அதை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு வழங்கப்படுவதாக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சருமான அவர் சொன்னார். அதோடு பாலூட்டும் தாய்மார்களுக்கும் ஃபைசர் பயோன்டெக் தடுப்பூசியே பொருத்தமானதாக உள்ளது. சினோவேக், அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசிகள் மருத்துவ ஆலோசனைக்கு பின்னரே பரிந்துரைக்கப்படும் என அவர் சொன்னார். கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்களுக்கான தடுப்பூசிகள் குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்கவே தற்போதைய மருத்துவ வழிகாட்டி வெளியிடப்பட்டுள்ளது. இதில் சந்தேகம் ஏதேனும் இருப்பின் மருத்துவர்களின் ஆலோசனையை பெற அறிவுறுத்தப்படுவதாக அமைச்சர் சொன்னார். இவ்வேளையில் நாட்டின் தடுப்பூசி மைய தொழில்துறையில் ஃபாமானியாக ஆலை முன்னோடியாக விளங்குவதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. கோவிட்-19 நோய் எதிர்ப்பு பணிக்குழு அனுமதி அளித்த பின்பே இது அறிவிக்கப்பட்டுள்ளதாக கைரி ஜமாலுடன் தெரிவித்தார். ஃபாமானியாக ஆலையில் கோவிட்-19 தொற்று பரவுவதை தடுப்பதற்காக இம்முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. சினோவேக் தடுப்பூசியை குப்பிகளில் அடைக்கும் தொழிலாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் வண்ணம் அங்கு முதன்முறையாக தடுப்பூசி மைய தொழில்துறை உருவாக்கப்பட உள்ளது.
குறைந்த தொற்று அபாயத்தை கொண்ட COVID-19 நோயாளிகளுக்கு சிகிச்சையளித்து தனிமைப்படுத்தும் மேப்ஸ் மையத்தின் F மண்டபம் கூடுதல் 1000 படுக்கைகளுடன் மீண்டும் திறக்கப்பட உள்ளது. இதற்கு முன் மூடப்பட்டிருந்த அந்த மண்டபத்தின் இறுதிக்கட்ட தயார் நிலை பணிகள் முடிவடைந்ததும் இன்னும் 2 வாரங்களில் அது மீண்டும் செயல்பட தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்லாங்கூர் சர்டாங்கில் உள்ள மேப்ஸ் வேளாண் கண்காட்சி பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கும் PKRC மையத்தில் தொடர்ந்து அதிகமான COVID-19 நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இவர்கள் அனைவரும் நுரையீரல் அழற்சி உடைய 3ஆம் வகை COVID-19 நோயாளிகளாவர். COVID-19 நோயாளிகளின் அதிகரிப்பை தொடர்ந்து F மண்டபம் மீண்டும் திறக்கப்படுவதாக மேப்ஸ் மைய இயக்குநர் டாக்டர் ஷஹாபுடின் இப்ராஹிம் தெரிவித்தார். இதுவரை A, B, C, D1, DG என 5 மண்டபங்கள் தனிமைப்படுத்தும் மையங்களாக செயல்பட்டு வருகின்றன. 1ஆம் வகை COVID-19 நோயாளிகள் F மண்டபத்திலும் 3ஆம் வகை நோயாளிகள் A மண்டபத்திலும் தங்க வைக்கப்படுவர் என டாக்டர் ஷஹாபுடின் கூறினார். உள்நாட்டு வெளிநாட்டு நோயாளிகளை தனியாக பிரித்து சிகிச்சையளிக்குமாறு பெறப்பட்டிருக்கும் புகார் குறித்து கருத்துரைத்த அவர் அதற்கான நடவடிக்கைகள் அவ்வப்போது மேம்படுத்தப்படும் என்றார். 1ஆம் வகையை சேர்ந்த ஒரு சில நோயாளிகள் சொந்த செலவில் தங்கும் விடுதிகளில் தங்கிக் கொள்வதற்கும் தேர்வு வழங்கப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார். COVID-19 தொற்றால் உயிரிழந்தவர்களின் சடலங்களை வைக்க சுங்கைபுலோ மருத்துவமனையின் தடயவியல் துறை சிறப்பு கொள்கலன் வசதியை ஏற்படுத்தியுள்ளது. COVID-19 வைரஸ் தொற்று தொடர்பில் மரணச் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்தது. நேற்று அந்த கொள்ளை நோய்க்கு பலியானவர்களில் 6 சுங்கைபுலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்கள் ஆவர். நாட்டில் COVID-19 வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களில் 80 விழுக்காட்டினர் முதியவர்கள் அல்லது மோசமான நோய் பின்னணி உடையவர்கள் என சுகாதார அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது. அவர்களுள் பெரும்பான்மையினர் குடும்ப உறவுகளிடமிருந்து தொற்றுக்கு ஆளானவர்கள். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் COVID-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்த தவறினால் அங்கு முழுமையான நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையை பிறப்பிக்க சுகாதார அமைச்சு பரிந்துரைக்கும். அதற்கான கடுமையான SOP விதிகளை சுகாதார அமைச்சு பரிந்துரைக்க வேண்டியுள்ளதாக அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் அர்ஹம் பாபா தெரிவித்தார். தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் ஆக்ககர பயனை அளிக்காவிட்டால் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் கடுமையான SOP விதிகளுடன் கூடிய PKP ஆணையை பிறப்பிக்க அரசாங்கத்திடம் பரிந்துரைக்கப்படும். முழு அளவிலான PKP ஆணையை அமல்படுத்துவது குறித்து அரசாங்கம் தாராளமாக பரிசீலிக்க முடியும் என டத்துஸ்ரீ டாக்டர் அர்ஹம் பாபா கூறினார். மெய்நிகர் காணொலி வாயிலாக தேசிய COVID-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து அதன் ஒருங்கிணைப்பு அமைச்சர் கைரியுடன் இணைந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இதர மாநிலங்களை காட்டிலும் ஸ்லாங்கூரில் அதிகரித்து வரும் COVID-19 சம்பவங்கள் குறித்து அவரிடம் வினவப்பட்டது. அம்மாநிலத்தில் மே 15ஆம் தேதி 1507 சம்பவங்களும், மே 16ஆம் தேதி 1275 சம்பவங்களும், இன்று 1650 சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. நோன்பு பெருநாளை பேரங்காடிகளில் கொண்டாட வேண்டாம் என சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ அர்ஹம் பாபா அறிவுறுத்தியுள்ளார். அதனால் COVID-19 தொற்று பரவல் தீவிரமாகும் சாத்தியம் உள்ளது என அவர் அச்சம் தெரிவித்தார். பெருநாளை முன்னிட்டு உறவினர்கள், நண்பர்களின் வீடுகளுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் பலர் பேரங்காடிகளில் சந்தித்துக் கொள்கின்றனர். மரபரும் மாற்றம் கண்ட புதிய வகை COVID-19 வைரஸ் தொற்று சம்பவங்கள் பதிவாகி வரும் நிலையில் இதுபோன்ற நடவடிக்கைகளால் நிலைமை மோசமாக கூடும். அதனால் மக்கள் தொடர்ந்து SOP விதிகளை பின்பற்ற வேண்டும் என டத்துஸ்ரீ அட்ஹாம் வலியுறுத்தினார். கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் இம்மாதம் 8ஆம் தேதி வரை பதிவான தொற்று சம்பவங்களில் 89 விழுக்காட்டினர் பயண வரலாறும் தொற்று கண்டவர்களுடன் அணுக்கமான தொடர்பும் இல்லாதவர்களாவர். தேசிய COVID-19 நோய் எதிர்ப்பு திட்டம் மீதான செய்தியாளர் சந்திப்பில் டத்துஸ்ரீ அட்ஹாம் இவ்விவரங்களை வெளியிட்டார். கதா கொத்தஸ்தாரில் உள்ள 28 பகுதிகளில் இம்மாதம் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை அமலுக்கு வருகிறது. கிளாந்தான் பச்சோ முகிம் குனோங் பவு லீமா கிராமம் மற்றும் கொத்தபாரு முகிம் பங்கு பவு லீமா கிராமம் ஆகியவற்றிலும் அதே தேதியில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை விதிக்கப்பட்டுள்ளது.
பஹாங் குவாந்தான் தமன் தானாபுத்தே பாருவில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை இம்மாதம் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுகிறது. அட்டவணைப்படி நாளையுடன் அந்த ஆணை முடிவுக்கு வர வேண்டும். ஆனால் அங்கு கோவிட்-19 தொற்று பரவல் இன்னும் முழுமையாக கட்டுப்படுத்தப்படவில்லை. அதேபோல் சரவா சரிகே பக்கான் சுங்கை அமுட் அத்தாஸ் ரூமா பஞ்சாங் டிங்காயிலும் அந்த ஆணை இம்மாதம் 26ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுகிறது. இவ்வேளையில் நேற்று SOP விதிகளை மீறிய 569 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 466 பேருக்கு தண்டம் விதிக்கப்பட்ட வேளை 103 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். 150 ரிங்கெட் இ-வாலெட் இணைய பணப்பை தொகைக்கு தகுதி பெற்ற 20 லட்சம் இளைஞர்கள் அடுத்த மாதம் 1 தேதி தொடங்கி ஜூலை 22ஆம் தேதிக்குள் அத்தொகையை மீட்டுக் கொள்ளலாம். இ-பலியா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அந்த தொகையை ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் பயன்படுத்தலாம் என நிதி அமைச்சு அறிக்கை ஒன்றின் வழி தெரிவித்தது. உள்நாட்டில் பதிவு பெற்ற உயர்கல்விக் கழகங்களில் முழு நேரமாக பயிலும் மாணவர்களும் 18 முதல் 20 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களும் இந்த உதவிக்கு தகுதி பெறுகின்றனர். பிக் பே, பூஸ், ஷாப்பி பே மற்றும் டச்-அண்ட்-கோ இ-வாலெட் சேவைகளில் அந்த தொகையை மீட்டுக் கொள்ளலாம். இலக்கிடப்பட்ட இளைஞர்களின் நிதி சுமையை குறைக்கவும் ரொக்கமற்ற பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்கவும் 30 கோடி ரிங்கிட் ஒதுக்கீட்டில் அந்த தொகை வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தை செயல்படுத்த 2021ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் 20 கோடி ரிங்கிட் ஒதுக்கீட்டை அரசாங்கம் அறிவித்திருந்தது. பின்னர் கடந்த மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்ட பெர்மிர்காசா திட்டத்தின் கீழ் மேலும் 10 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டது. மலேசிய ராணுவப் படையின் இணைய பாதுகாப்பு அம்சங்கள் அணுக்கமாக கண்காணிக்கப்படுகின்றன. நாட்டின் தற்காப்பு தொடர்பு கட்டமைப்புடன் தொடர்புடைய மறுட்டல்களை கையாள அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக படை தளபதி ஜெனரல் தான் ஸ்ரீ அஃபெண்டி புவாங் தெரிவித்தார். இணைய அமைப்பில் அந்நிய ஊடுருவல்களை தடுக்கும் முயற்சியில் துறைசார் வல்லுநர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக ஜெனரல் தான் ஸ்ரீ அஃபெண்டி புவாங் குறிப்பிட்டார். அதோடு இணையம், மின்காந்த பாதுகாப்பு பிரிவு மற்றும் இணைய தற்காப்பு நடவடிக்கை மையத்தின் உதவியுடன் அவ்வப்போது பாதுகாப்பு கூறுகள் மேம்படுத்தப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். வியூக அடிப்படையில் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பு கட்டமைப்பை பாதுகாக்கும் பணியிலும் அவை ஈடுபட்டுள்ளன. இணைய பாதுகாப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் என அரச மலேசிய ராணுவ படைக்கு இணைய தற்காப்பு நடவடிக்கை மையம் பிறப்பித்த ஆணை பாதுகாப்பு கருதி வழக்கமாக வெளியிடப்படும் ஆணையே என அவர் சொன்னார். இஸ்ரேலிடமிருந்து இணைய தாக்குதல்கள் வரலாம் எனும் அச்சத்தில் அவ்வாணை பிறப்பிக்கப்பட்டதாக நேற்று இணைய தளத்தில் செய்தி ஒன்று வலம் வந்தது தொடர்பில் அவர் இவ்வாறு கருத்துரைத்தார். இன்று அனுசரிக்கப்படும் உலக தொலைத்தொடர்பு தகவலறிந்த மக்கள் தினத்தை முன்னிட்டு பாலஸ்தீனர்களுக்கு மலேசிய தொடர்பு பல்லுலக அமைச்சு முழு ஆதரவை தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் கொடூர தாக்குதல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், அமைதி எட்டப்பட வேண்டும் என தொடர்பு பல்லுலக அமைச்சர் டத்தோ சைஃபுடின் அப்துல்லா அறிக்கை ஒன்றின் வழி தெரிவித்தார். பாலஸ்தீனர்கள் போராட்டம் குறித்து அனைத்துலக சமூக வலைதளங்களில் பகிரப்படும் பாரபட்சமான கருத்துகள் கண்காணிக்கப்படுகின்றன. இணைய ஒருங்கிணைப்பை அதிகரித்து உண்மையான, நியாயமான, நடுநிலையான தகவல்கள் பகிரப்படுவதை உறுதி செய்ய உள்நாட்டு தொலைத்தொடர்பு சேவை தரப்பினர் கைகோர்க்க வேண்டும் எனவும் அமைச்சர் சொன்னார். தோழியை பார்க்க மாவட்டம் கடந்து பயணித்த ஆடவருக்கு 5000 ரிங்கேட் அபராதம் விதிக்கப்பட்டது. கடா ஜித்ராவிலிருந்து கொத்தாஸ்தாருக்கு முறையான ஆவணங்களின்றி பயணித்ததற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 30 வயதுடைய அந்த ஆடவரை கோவிட்-19 கண்காணிப்பு குழுவினர் அலுஸ்தார் லிம்போங் கப்பால் சாலையில் கைது செய்தனர். அவருடைய தோழி அலுஸ்தாரில் உள்ளவர் என்பதால் அவருக்கு தண்டம் விதிக்கப்படவில்லை. கடா அலுஸ்தார் மெர்கோகில் உள்ள ஒரு புத்தக கடையின் அலுவலக பணியாளர் இணைய மோசடியில் 2,55,000 ரிங்கிட்டுக்கும் கூடுதலான தொகையை இழந்தார். நெஸ்லி நிறுவன ஏற்பாட்டிலான போட்டி ஒன்றில் 3,300 ரிங்கிட்டை வென்றதாக வாட்ஸ்அப் செயலி வழி குறுஞ்செய்தி ஒன்றை அவர் பெற்றுள்ளார். 25 வயதான அப்பெண் தாம் வென்ற காசோலையின் மதிப்பை ஈடுகட்ட கொடுக்கப்பட்ட வங்கி எண்ணுக்கு பணத்தை செலுத்துமாறு பணிக்கப்பட்டுள்ளார். அச்செய்தியின் நம்பகத்தன்மையை ஆராயாமல் 8 வெவ்வேறு வங்கி கணக்குகளுக்கு 52 முறை
பண பரிவர்த்தனை செய்துள்ளார். அதன் பின்னரே தாம் ஏமாற்றப்பட்டதை அறிந்து போலீசில் புகார் அளித்துள்ளார். கிளாந்தான் கோத்தாபாரு COVID-19 தனிமைப்படுத்தி சிகிச்சையளிக்கும் மையத்திலிருந்து தப்பி ஓடிய ஆடவர் கைது செய்யப்பட்டார். சிகரெட் வாங்கப் போவதாக கூறி கடந்த வாரம் அவர் அம்மையத்திலிருந்து தப்பியதாக நம்பப்படுகிறது. எனினும் 30 வயதுக்கு உட்பட்ட அந்த ஆடவர் தான் தப்பி ஓட முயலவில்லை என விசாரணையில் தெரிவித்துள்ளார். அம்மையத்தில் உள்ளவர்களின் நடவடிக்கையை கண்காணிப்பதற்காக அங்கு மறைக்காணிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக அந்த மையத்தின் இயக்குநர் டாக்டர் முகமது அஸ்மான் யாக்கூப் தெரிவித்தார். நோன்பு பெருநாள் விடுமுறைக்கு பின் பள்ளி தவணை PDPR இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் அணுகுமுறையுடன் தொடர்கிறது. பள்ளிக்கூடங்களில் COVID-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மேலும் 2 வாரங்களுக்கு PDPR அணுகுமுறை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நடைமுறையை செயல்படுத்துவது சிக்கலானது என்றாலும் மாணவர்களின் பாதுகாப்பை கருதி அரசாங்கம் இதனை நடைமுறைப்படுத்தியிருக்கின்றது. யுனெஸ்கோ சென்ற ஆண்டு இந்த முழுவதும் COVID-19 காரணமாக உலகம் முழுவதும் 500 மில்லியனுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி கூட இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு கட்டத்தில் ஏற்பட்டது. என பெரும்பாலான நாடுகள் பள்ளிகளை மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த புதிய இயல்பில் இதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? இன்று இயங்கலையில் வகுப்புகள் நடக்கின்றன, வீட்டிலிருந்து குழந்தைகள் படிக்கின்றார்கள். ஆகவே அது நாம் ஏதோ எல்லாமே சரியாக நடக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடாது. அடிப்படை தேவைகள் இருக்கின்றன, அந்த கருவிகள் இருக்கின்றனவா, அந்த பயன்படுத்தக்கூடிய கருவிகள். பல சூழ்நிலைகளில் ஒரே கருவியை 3-4 குழந்தைகள் ஒரு வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு கவலைக்கிடமான சூழ்நிலைகளாக நாம் பார்த்திருக்கோம். வகுப்பறையில் நடத்தப்படும் கற்றல் கற்பித்தலுக்கும் இயங்கலை வாயிலாக நடத்தப்படும் போதனா முறைக்கும் பெரிய இடைவெளி உண்டு. PDPRின் வெற்றிக்கு இணைய வசதிகள், மாணவர்கள் ஆசிரியர்களின் தயார் நிலை, பெற்றோர்களின் பங்களிப்பு என பல்வேறு கூறுகள் அவசியமாகின்றன. ஏன்னா பெற்றோர்களும் மறந்துவிடக்கூடாது. பெற்றோர்களும் வீட்டிலிருந்து இயங்கலையில் பல்வேறு சூழ்நிலைகளை வேலை செய்கின்றார்கள். ஆகவே அவர்கள் பல்வேறு சவால்களை எதிர்நோக்கி கொண்டிருக்க அதே வேளையில் வீட்டில் இருந்து இயங்கலை வழி கற்றல் கற்பித்து பங்கு கொள்ளும் குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட ஆதரவை கொடுக்க முடியும்? ஆகவே இதுதான் புதிய இயல்பு. அடுத்த பள்ளிகளில் இன்றைக்கு ஆசிரியர்களுக்கும் அதே ஒரு பெரிய சவால். பெரும்பாலும் பயிற்சியல் துறையில் ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் எப்படி வழங்கப்பட்டிருக்கின்றன என்றால், நேரடியாக குழந்தைகளுக்கு வகுப்பறையில் போதிப்பதற்கான கற்றல் கற்பித்தல், அதான் பயிற்சியல்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு புதிய சவால்கள், மிகப்பெரிய சவால் என்னென்னா இயங்கலை வழி. பெரும்பாலான கற்றல் கற்பித்தலை இயங்கலை வழி செய்ய வேண்டும். ஆசிரியர்கள் புதிய கற்றல் கற்பித்தல் உத்திகளை இங்கு தாங்களாகவே இணையத்தின் வழியோ அல்லது நூல்களை படிக்கும் வகையிலோ இதை கைவர பெற்றால்தான் இந்த புதிய இயல்புக்கு ஏற்ப நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள முடியும். PDPR இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் அணுகுமுறை புதியது என்றாலும் அனைவரின் ஒத்துழைப்புடன் அதனை தொடர்ந்து வலுப்படுத்தலாம். அனைத்துலக பாராலிம்பிக் பூப்பந்து போட்டி ஸ்பெயின் கத்தகினாவில் நடைபெற்ற அப்போட்டியில் தேசிய பூப்பந்து பாராலிம்பிக் வீரர் சாலியக் ஹோ தங்கப்பதக்கம் வென்றார். 33 வயது சாலியக் ஹோ இவ்வாண்டில் 2 தங்கப் பதக்கங்களை நாட்டிற்கு பெற்றுத் தந்துள்ளார். கடந்த மாதம் துபாயில் நடைபெற்ற போட்டியிலும் அவர் தங்கப் பதக்கத்தை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவுக்கான அந்த போட்டியின் இறுதி ஆட்டத்தில் 34 நிமிடத்திலேயே ஜப்பானை சேர்ந்த தாயோ இமாயை வெற்றி கொண்டார். 21-13, 21-11 என்னும் செட்களில் சாலியக் ஹோ வெற்றியை பதிவு செய்தார். ஆகஸ்ட் 24ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ள டோக்கியோ பாராலிம்பிக் போட்டியில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த இந்த வெற்றி சாலியக் ஹோக்கு உந்துதலாக இருக்கும் என நம்பப்படுகிறது. நேற்று தேசிய தடகள சைக்கிளோட்ட வீரர் முகமது ஃபடில் முகமது ஜோனிஸ் ஹாங்காங்கில் நடைபெற்ற UCI அனைத்துலக வெற்றியாளர் கிண்ண போட்டியில் தங்கப் பதக்கத்தை வென்றார். அந்த மகிழ்ச்சியான செய்தியை தொடர்ந்து மேலும் ஒரு தங்கப் பதக்கத்தை மலேசியா வென்றுள்ளது. ஹரிமாவ் மலாயா இழந்துள்ள முதன்மை ஆட்டக்காரர்களுக்கு பதிலாக வேறு 4 ஆட்டக்காரர்களின் பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. தேசிய அணி பயிற்றுனர் தான் செங் ஹோ அந்த தகவலை வெளியிட்டார். ஜூனியர் ஆல்ஸ்டல், அடாம் நோர் அஸ்லின், இஃப்ரான் ஜக்காரியா மற்றும் டொமினிக் தான் ஆகியோர் அந்த 4 ஆட்டக்காரர்கள் ஆவர். இம்மாதம் 20ஆம் தேதி குவைத்துடனும் 28ஆம் தேதி பஹ்ரைனுடனும் நடைபெறவுள்ள நட்புமுறை ஆட்டங்களில் அந்நால்வரின் ஆற்றல் பரிசோதிக்கப்படும் என
தான் செங் ஹோ கூறினார். நேற்று தொடங்கி வரும் 19ஆம் தேதி வரையில் ஹரிமாவ் மலாயா தீவிர பயிற்சியை மேற்கொள்ளும். போட்டியை முன்னிட்டு இம்மாதம் 20ஆம் தேதி தேசிய அணி மத்திய கிழக்கு நோக்கி பயணம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. ஹரிமாவ் மலாயாவின் தற்காப்பு ஆட்டக்காரரான ஷாருல் சாட் உட்பட மேலும் சில விளையாட்டாளர்களுக்கு காயம் ஏற்பட்டதை அடுத்து அணியிலிருந்து விலகியிருப்பது குறித்து தேசிய அணி பயிற்றுநர் தான் செங் ஹோ முன்னதாக கவலை தெரிவித்திருந்தார். குரலும் விளக்கமும். குரல் 593. ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். விளக்கம்: ஊக்கத்தை தம் கைவசம் கொண்டவர் செல்வத்தை இழந்தாலும் இழந்து விட்டோமோ என்று மனம் கலங்க மாட்டார் என்கிறார் திருவள்ளுவர். அன்பர்களே, வீட்டிலேயே இருங்கள், அவசியமின்றி வெளியே செல்ல வேண்டாம் என அரசாங்கம் அறிவுறுத்துகிறது. SOP விதிகளை பின்பற்றுவோம், நம்மை நாம் காப்போம். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.